1 யோவான் 1:3 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் தேவனாகிய பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்கள் அதை ருசித்தார்கள். அதே ருசிப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்று தர ஆவலோடு காத்திருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 7:29 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், பாவமற்றவனாய் கரையற்றவனாய் உண்டாக்கினார். ஆனால் அவர்களோ பல கேடு பாடுகளை தெரிந்து கொண்டார்கள். அவர்களோ குறுக்கு வழிகளை உண்டாக்கி கொண்டார்கள், பாவத்தில் விழுந்தார்கள். தேவன் சொன்னார், ஆதாமையும் ஏவாளையும் தான் படைத்த முதல் மனிதனை முதல் பெண்ணையும் பார்த்து, நீங்கள் என்னோடு கூட இருக்கலாம், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க சக்தி உங்களுக்கு தரும் இந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் பழத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்றார். அதை மாத்திரம் இவர்கள் புசித்தார்கள். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:8 தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவளோடு உலாவிக் கொண்டு இருந்த பொழுது அவளை தேடினார். வழக்கம் போல ஓடி வந்து தன்னோடு குலாவிக் கொண்டு இருக்கும் இருவரையும் காணவில்லை. மனம் கசந்து ஒரு துயர குரலில் கேட்டார், ஆதாமே, நீ எங்கிருக்கிறாய்? ஆடம், where are you? I miss you so much. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கிறது. எவ்வளவு ஆசையோடு உன்னை உண்டாக்கினேன். ஆடம், where are you? தேவன் மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அவர்களோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ரோமர் 3:23 சொல்கிறது, மனிதன் பாவம் செய்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், அவருடைய பிரசன்னத்தில் விலகி போனான். ஆனால் தேவனோ இன்று திரும்ப அழைக்கிறார், வா. ஏசாயா 59:1-2 கூறுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, உங்கள் பாவங்களை எனக்கும் உங்களுக்கு நடுவாக இருக்கிறது, திரும்ப வாருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8-12 வாசித்து பாருங்கள். நான் உங்கள் பாவங்களை மன்னித்து மறப்பேன், திரும்ப என்னோடு நீங்கள் ஐக்கியமா இருக்கலாம், ஓடி வாருங்கள் என்கிறார். இதற்குத்தான் அவர் அழைக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைக்கிற அவர் உண்மையுள்ளவர். He is faithful. கலாநிதி சாம் கமலேசன் என்ற உலகம் போற்றும் தேவனுடைய மனிதர் ஒரு தடவை ஒரு கதையை சொன்னார் தன் பிரசங்கத்தில். சிறுவன் ஒருவன் தன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். சில நாட்கள் கழித்து மெல்ல ஒரு கடிதம் எழுதினான். டாடி, மம்மி, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன், ஆனா வர பயமா இருக்கு. தலையில 2 கூட்டு போடுவீங்களோ, அப்பா பெரம்ப தூக்கிட்டு நிப்பாரோன்னு பயமா இருக்கு. வீட்டுக்கு வரும்போது அந்த வழியை போற டவுன் பஸ்ல போவேன். நம்ம வீட்டுக்கு எதிரே இருக்கிற அந்த மரத்துல ஒரு வெள்ளைக்கொடி ஒன்ன கட்டி வச்சிருங்க. வெள்ளைக்கொடியை பார்த்தா எனக்கு தெரியும் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, என்ன வாங்கன்னு வரவேற்பதாக நான் எடுத்துக்கொள்வேன். ஓட்டமா வீடு வந்து விடுவேன். வெள்ளைக்கொடி இல்லைன்னா நான் அப்படியே போயிடுவேன் என்று அவன் எழுதினான். அந்த நாள் வந்தது. ஐயா பஸ்ல ஏறினாரு. வீடு கிட்ட வர வர பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிச்சான். வெள்ளைக்கொடி இருக்குமோ, கருப்பு கொடி இருக்குமோ, செங்கொடி இருக்குமோ, என்ன கொடி இருக்குமோ தெரியலையே என்று கொஞ்ச தூரம் வருவதற்கு முன்பதாக எட்டி பார்த்தான். அந்த மரத்திலே ஒரே ஒரு வெள்ளைக்கொடி அல்ல, மரம் முழுவதிலும் எத்தனையோ கொடிகளை கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். வெல்கம் வெல்கம் என்று. யோவான் 8:46 சொல்கிறது போல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர். 1 பேதுரு 2:22-23 சொல்கிறது போல, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் கபடம் காணப்படவும் இல்லை, அவரை உனக்கு நண்பனாக தருகிறேன். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்தேயு 28:18 சொன்ன என் குமாரனை உனக்கு தருகிறேன். அவர் உன்னோடு இருப்பார், உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 கூறுகிறதே. என்னை கழுவும் என்போ கழுவார்.
தம்முடைய குமாரனோடு நம்மை ஐக்கியமாக மாற்றுவார். இதற்காகவே நாம் தேவனால் அழைக்கப்படுகிறோம்.